சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ், ஊடக ரசிக பெருமக்களே, சிறுநீரகங்கள், சிறுநீரக ஆரோக்கியம், சிறுநீரகத்தினுடைய ஹெல்த் இருக்கிறதே, அது எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரிவதில்லை, பலருக்கு தெரிவதில்லை. இப்போ எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு, ஹார்ட்னா ஒரு விழிப்புணர்வு, இப்போ கல்லீரல்னா ஒரு விழிப்புணர்வு, லிவர் டிசீஸஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாம் ஃபெமிலியர் ஆகிடுது. ஹார்ட் சம்பந்தமான நோய்கள் ஃபெமிலியர் ஆகிடுது. புற்றுநோய் சம்பந்தமான செய்திகள் விளம்பரம் ஆகிடுது. ஆனால் கிட்னியை பற்றி யாரும் கவலைப்படுறதே இல்லை. கிட்னி நம்முடைய உடலினுடைய மிகப்பெரிய முக்கியமான துப்புரவு தொழில் உறுப்பு. நம்ம உடல்ல இருக்கிற அழுக்கை பிரித்து வெளியிலேற்றுகிற ஒரு முக்கியமான உறுப்பு எதுன்னா சிறுநீரகங்கள். சிறுநீரகங்கள் இரட்டை உறுப்புகள். ஒரு உறுப்பே நம்மை பல ஆண்டுகள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு போதும். இருந்தாலும் மேற்கு 2 தந்து இருக்கிறது, ஒன்று கெட்டு போனாலும் ஒன்று அவனை வாழ வைக்கும் என்று இரட்டை உறுப்பாக அது அமைந்திருக்கிறது என்று சொல்வார்கள். சிறுநீரகங்கள் 2 சிறுநீரகம் நம்முடைய உதரவிதானத்துக்கு கீழே வயிற்று பகுதியில் 2 தண்டுவடத்தக்க சைடில் இருக்கிற 2 உறுப்புகள். அதில் லெஃப்ட் கிட்னி கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும், ரைட் கிட்னி லெஃப்ட் கிட்னி விட கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்கேன் பண்ணி பார்க்குற போது அதனுடைய சைஸை போடுவார்கள். அதில் பலர் பயந்து விடுவார்கள். நார்மல் கிட்னியுடைய சைஸ் என்ன? 10 to 12 சென்டிமீட்டர், 10 to 12 சென்டிமீட்டர் உயரம், 3 சென்டிமீட்டர் திக்னஸ், 5 to 7 சென்டிமீட்டர் அகலம். இதுதான் நார்மலாக கிட்னியினுடைய அளவு. வெயிட்னு பார்த்தோன்னா 150 to 250 கிராம் வெயிட் இருக்கும். இந்த 2 கிட்னி தான் நம்முடைய ஆரோக்கியத்தினுடைய உடலுடைய கழிவுகளை அப்புறப்படுத்துகிற முக்கியமான பங்கை செய்து கொண்டிருக்கிற உறுப்புகள். இந்த கிட்னி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். கிட்னி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலன்னா கிட்னி ஃபெயிலியர்னு வந்துடும், சிறுநீரக கற்கள் வந்துடும். சிறுநீரக ஃபெயிலியரை பற்றி சொல்ல வேண்டும். கிட்னி ஃபெயிலியர் என்பது அதை கண்டுபிடிப்பதற்கு நம்முடைய குருதியிலே யூரியா கிரியேட்டினுடைய அளவு கூடிடும். யூரியா கிரியேட்டின் என்பது 2 வளர்ச்சிதை மாற்றத்திலே உருவாகிற உப்புக்கள். அந்த 2 உப்புக்களையும் வெளியேற்ற முடியாமல் சிறுநீரகம் தடுமாறுகிற போது குருதியிலே அது கூடிவிடுகிறது. அதற்கு மருந்தே இல்லை என்று முடிவு கட்டி விட்டார்கள். சிறுநீரக செயலிழப்பு குணப்படுத்தவே முடியாது. அதுக்கு 2 மருத்துவம் தான் இருக்குது. ஒன்று டயாலிசிஸ், இன்னொன்று மாற்று அறுவை சிகிச்சை. இது எல்லாருக்கும் அஃபோர்டபுளானா கிடையாது. சிறுநீரக செயலிழப்பு என்பது இன்னைய நேர்த்திய வியாதி இல்லை, காலங்காலமாக மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிற ஒரு நோய். இப்போ அதிகமாக இருக்கிறது. ஏன்? பல வேதியியல் பொருள்களை மருந்தாக உட்கொள்வதனால அவைகள் செய்கிற சேதம். பல ரசாயன பொருட்களை சேர்த்து நாம் உணவு தயாரிப்பதனாலே அந்த உணவு போய் செய்கிற சேதம். இவைகளினாலே சிறுநீரகங்கள் பாதிப்புக்கு ஆளாகின்றன. சிறுநீரகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள். யூரியா என்கிற உப்பு சத்து 40 அளவுக்கு மேலே போகக்கூடாது. கிரியேட்டினின் 0.8 to 1.3க்கு மேலே போகக்கூடாது. இதுதான் அறிவியல் உலகம் தந்திருக்கிற அளவு. இப்போ அந்த 1.3க்கு மேலே போய் 1.4 வந்துட்டாலே சிறுநீரகம் தடுமாறுகிறது அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. யூரியா 40க்கு மேலே 45 வந்துட்டாலே சிறுநீரகம் தடுமாறுகிறது என்று ஆராய்ச்சி சொல்லுகிறது. அப்பவே உஷாராயிட்டு அப்பொழுதே மூலிகை மருந்துகளை, சித்தர்கள் சொல்லி இருக்கிற மருந்துகளை கையாண்டால் 1.7, 1.8 to 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. அப்பவே சித்தர்கள் சொல்லி இருக்கிற மருத்துவ முறைகளை கையாண்டால் அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அதை ரிவர்ஸே பண்ண முடியாது. சித்த ஆயுர்வேதாவை சாப்பிட்றாதீங்க, சாப்பிட்டு என்கிட்ட வராதிங்க, நாங்கள் பொறுப்பில்லை, இப்படி மிரட்டுகிறார்கள். இதற்கு அவசியமே இல்லை.
என்ன இருந்தாலும் என்ன செய்ய போகிறார்கள்? டயாலிசிஸ் பண்ண போகிறார்கள். அது கிரியேட்டின் 5 டயாலிசிஸ் பண்ண போகிறார்கள். 5க்குள்ளே இருக்கிற போது அவர்கள் வேறு முறைகளை கையாண்டு பார்க்கட்டுமே. அது ஹோமியோபதியாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதாக இருக்கட்டும், முயற்சி பண்ணி பார்க்கட்டுமே. அதை விட்டுட்டு சித்தா ஆயுர்வேதாவுக்கு போகக்கூடாது. முதல் கண்டிஷனே அங்கே போனீங்கன்னா அப்புறம் என்கிட்ட வரக்கூடாது. மக்கள் பயந்து போகிறார்கள். ஏற்கனவே சிறுநீரகம் கெட்டு இருக்கிறது. சித்தா ஆயுர்வேதம் மருந்து சிறுநீரகத்தை கெடுத்துருன்னு சொல்றதுல எந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்குதுன்னு எனக்கு புரியும். ஏன்னா மக்கள் பயந்து போகிறார்கள். நான் சொல்லுகிறேன், சிறுநீரக செயலிழப்பு துவங்கி 2க்குள்ள கிரியேட்டினின் 60க்குள்ள யூரியா இருந்ததுன்னா அதை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். அது மாற்றம் வர்றதுக்கு என்ன காரணம்? ஒன்று சர்க்கரை நோய், இன்னொன்று பிளட் ப்ரெஷர். அந்த பிளட் ப்ரெஷரையும் சர்க்கரை நோயும் கட்டுப்படுத்தி அதற்குரிய மூலிகைகளை கொடுத்தால் இந்த 1.72 இருக்கிறதெல்லாம் 1.31க்கு வந்துவிடுதே. கொண்டு வருகிறோமே, நம்முடைய மருத்துவமனையிலே அது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. யூரியா கிரியேட்டினை அளவுக்கு மீறி 200, 150 என்று யூரியாவும், கிரியேட்டின் 8, 10 என்று அளவுக்கு அதிகமாக மீறிய நிலையில் சித்த மருத்துவத்தை நாடி வருவதிலே பயனில்லை. அதற்கு டயாலிசிஸ் தான் பண்ணி ஆகணும். இல்லை முடிந்தால் மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரகத்தை மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அதுக்கு வேறு வழி இல்லை. பட் இன்றைய நம்முடைய குறிக்கோள் என்னன்னா, அந்த நிலைக்கு சிறுநீரகம் போகாமல் சிறுநீரகத்தை காப்பது எப்படி? சிறுநீரகத்தை காப்பாற்றுகிற உணவு எது? இதை தெரிந்து கொண்டாலே நம்ம ஆரோக்கியம் வைத்துக் கொள்ளலாம். எல்லாருக்கும் தெரிந்தது நீர் காய்கறிகள் என்று சொல்லுகிற காய்கறி என்னென்ன? முள்ளங்கி, சுரைக்காய், பீர்க்கங்காய், வாழைத்தண்டு, கல்யாண பூசணி அல்லது திஷ்டி பூசணி அல்லது ஆஷ்கார்டு. இந்த 5 காய்கறிகளும் நீர் காய்கறிகள். சுரைக்காய் நீர் காய்கறிகள் என்று சொல்வார்கள். சிறுநீரை பெருக்குகின்றன. சிறுநீரத்தை பெருக்குகின்றன என்ன? சிறுநீரகத்தை ஆரோக்கியப்படுத்துகிறது, உடல் இருக்கிற கழிவை வெளியேற்றுகிறதுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும்? வாரத்தில் ஒரு நாளாவது முள்ளங்கி சாப்பிடணும். வாதம், கரப்பான், வயிற்றெரிவு, சூளை, குடல் நோய், மோது நீர், கோவை, பன்னோய், பல் சிலந்தி, இறப்பும் கடுப்பும் சாம் முள்ளங்கி தந்தக்கால் தெரியன்னு சொல்வார். என்ன? வாதம், கரப்பான், வயிற்றெரிவு, சூளை, குடல் நோய், மோது நீர்க்கோவை. உடம்புல தண்ணீர் சேர்ந்து கொண்டால் கால் கையிலே வீக்க வந்துடும். அதுக்கு பேர் நீர்க்கோவைன்னு பேர். மோது நீர்க்கோவை, பன்னோய், அந்த நீர்க்கோவையினால வருகிற பல நோய்கள், பல் சிலந்தி, பல்லிலே வருகிற வலி, இவைகளை அனைத்தையும் போக்குற சக்தி முள்ளங்கிக்கு உண்டு. இப்போ சிறுநீரகத்தை காப்பாற்றுவது, சிறுநீரகம் செயல் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அடையாளம் என்ன? கால் கையில் வீக்கம், கண் சுரத்தல், முகத்தில் குளுப்ப கொள்ளுதல், வயிறு பெருத்தல், இதெல்லாம் சிறுநீரகத்தினுடைய சேதத்தை காட்டுகிற அடையாளங்கள். அப்போ என்ன பண்ணணும்? முள்ளங்கியை வாரத்தில் ஒரு நாளாவது முள்ளங்கியை குழம்பாக வைத்தோ, பொரியலாக செய்தோ, சாம்பாராக செய்தோ முள்ளங்கியை கட்டாயம் சேர்க்க வேண்டும். முள்ளங்கி ஒரு சிறந்த சிறுநீரக பாதுகாப்புக்குரிய மூலிகை. 2வது சிறுநீரகத்துக்குரிய சிறந்த மூலிகை, உடம்பை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும்னா உடம்பில் தண்ணீர் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. ப்ரெஷர் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. சுகர் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. இவைகள் அனைத்து அதனுடைய அளவில் நிற்கிறேன்னா அதுக்கு ஒரு மூலிகை இருக்கிறது. வாயுவோடு நாசி நோய், வன் பித்தம் சேராது, காயம் நெகிழாது, கண்குளிரும் துயமலர் காரலக பெண்மையிலே கை கண்டதித்தனையும் சீரகத்தை நீ தினமும் தின். ஜீரா வாட்டர்னு சொல்லுவாங்க. கேரளா, கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா அங்கே உணவகத்தில் கூட, உணவு அங்காடியிலே கூட அவர்கள் கொஞ்சம் மஞ்சள் நிறம் கலந்தது மாதிரி ஒரு தண்ணியை கொடுப்பாங்க. அது என்னன்னா ஜீரா வாட்டர், ஜீரக தண்ணீர். சிறுநீரகத்துக்கும் இருதயத்துக்கும் பலம் தருகிற ஒரு மூலிகை சீரகம். வாயு சம்பந்தமான நோய்களே வராது. அகத்தை சீராக வைத்துக் கொள்வதனால் அதுக்கு சீரகம் என்று பெயர். இந்த சீரக தண்ணீர் குடித்தல், சீரகத்தை வாயிலிட்டு மென்று உண்ணுதல், சீரகத்தை நீ தினமும் தின். சீரகத்தை அன்றாடம் தின். தின்றதுன்னா உண்றதுன்னா 3 வேளை,
அல்லது 2 வேளை, அது உணவு. தின்றதுன்னா நொறுக்கு தீனி, எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கிறது. சீரகத்தை எப்பொழுது பார்த்தாலும் உண்டு கொண்டே இரு. இப்போ அசைவ உணவு சாப்பிட போகிறோம், சீரகத்தை வறுத்து அது கூட கற்கண்டு சேர்த்து கொடுக்குறார்கள். செரிமான சக்தியை கூட்டி அதிகப்படியான கொழுப்பு சத்துக்களை கரைத்து சிறுநீரகத்தை பாதுகாக்க உதவுவதனால தான் சீரகத்தை அங்கே கொடுக்கிறார்கள். இப்போ சிறுநீரகத்துக்கு சிறந்தது 1 முள்ளங்கி, 2வது சீரகம். அடுத்து சிறுநீரை பெருக்குகிற காய்கறிகளிலே மிக முக்கியமானது வாழைத்தண்டு. வாழைத்தண்டை சாப்பிட்டா சிறுநீர் நிறைய போகும். சிறுநீர் நிறைய நீங்கினாலே சிறுநீரத்தில் இருக்கிற கசடுகள் எல்லாம் வெளியேறி போயிடும். அதனால் அதுக்கு பேர் நீர்க்காயின்னு பேர். எதற்கு? வாழைத்தண்டுக்கு. அடுத்து பீர்க்கங்காய், சுரைக்காய், கல்யாண பூசணி என்கின்ற ஆஷ்கார்டு. இந்த 3க்கும் சிறுநீரை பெருக்குகிற ஆற்றல் உண்டு. நம்ம என்ன பண்ணுவோம், சிறுநீரக நோயாளிகள் வந்தால் அவர்களுக்கு இந்த 5 காய்கறிகளையும் சமைத்து கொடுக்க சொல்லுவோம். உப்பு சேர்க்காமல் இந்த காய்கறிகளை சமைத்து ஒரு முறை தண்ணீரிலே கொதிக்க வைத்து வடிகட்டி விட்டு அந்த பொட்டாசியம் சத்து கூடாமல் இருப்பதற்கு சாப்பிட சொல்லுவோம். நாம் சாதாரணமாக சிறுநீரகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காய்கறிகளை வாரத்தில் 1 நாளாவது சேர்த்து கொள்ள வேண்டும். வெண்பூசணியை ஒரு நாளைக்கு சாம்பாரில் போட்டு செய்யலாம், ஒரு நாளைக்கு பொரியலாக செய்யலாம். சுரைக்காயை ஒரு நாளைக்கு பொரியலாக செய்யலாம், ஒரு நாளைக்கு சாம்பாரில் போட்டு செய்யலாம். 2 காய்கறிகள் செய்யக்கூடாது இருந்தால் ஒரு நாள் வீட்டில் வாரத்தில் 7 நாட்களும் இவள் ஏதாவது ஒன்றை கையாளலாம். அப்போ சிறுநீரகத்தை பாதுகாக்கிற தன்மை இந்த மூலிகைகள், இந்த உணவுப் பொருள்களுக்கு உண்டு. அடுத்து என்ன, அது எவ்வளோ சாப்பிட்றது, அதெல்லாம் அளவு கிடையாது, எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், இது உணவு. அடுத்து இதெல்லாம் சிறுநீரகத்தை பாதுகாக்க உதவும். சிறுநீரகம் சேதமடைந்து மருந்து எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த சிறுநீரகம் விரைந்து அதிலிருந்து மீளுவதற்கு உதவும். சிறுநீரகத்தில் பிரச்சனை வந்து விடுதுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அது ரொம்ப முக்கியம். சிறுநீர் நிறைய கழியும் சில பேருக்கு, இருந்தும் யூரியா கிரியேட்டின் கூடும். சொல்லுங்க, எனக்கு உனக்கு நல்லா போகுதுயா, ஆனால் என் சிறுநீரகம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க ஐயா, எனக்கு புரிய மாட்டேங்குதுயா. அது உண்மை. சிறுநீர் நன்றாக கழிந்தும் கூட சிறுநீரகத்தில் வடிகட்டி வெளியிலே அனுப்பப்படாமல் உப்புக்கள் குருதியிலே கூடுவது சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்லுவோம். அதற்குரிய மூலிகைகள் என்னென்ன என்று பார்த்தால், நெரிஞ்சில் முள், நெரிஞ்சில் முள்ளுடைய கஷாயம். நெரிஞ்சில் முள்ளுடைய கஷாயம் சிறுநீரகத்துக்கு மிகச்சிறந்த ஒரு மூலிகை பாதுகாப்பு மருந்து. ஒன்னா நீர்க்கட்டு துன்பமாமிசமர்கள் கல்லடைப்பு எனும்பினிகள் கண்டக்கால் வல்ல கரிஞ்சனவேர் கண்மாது நெறிஞ்சி நறுவித்தேன் என. நெறிஞ்சலுடைய விதை இருக்கிறது, அதற்கு நம்முடைய சிறுநீரகத்தினுடைய செயல்திறனை கூட்டுகிற ஆற்றல் உண்டு. நீர் அடைத்து கொண்டு கல் அடைத்து கொண்டு இருந்தாலும் அதை போக்குகிற ஆற்றல் உண்டு. இன்னொரு முக்கியமான பலன், பிராஸ்டேட் வீக்கத்தை குறைக்கிற ஆற்றல் அதற்கு உண்டு. அதான் சொல்ல ஒன்னா நீர்க்கட்டு துன்ப மாமிச மருகல். மாமிச மருகல் என்பது அந்த பிராஸ்டேட் கிளாண்டு மருகி விட்டது, பெருத்து விட்டது என்பதை குறிக்கிற சொல். அதற்கு மட்டுமல்லாது சிறுநீரகத்திலே சிறுநீரை வெளியேற்றி சிறுநீரகத்தை தூய்மைப்படுத்துகிற சக்தி நெரிஞ்சில் முள்ளுக்கு உண்டு. என்ன ஒன்றும் இல்லை, நெரிஞ்சில் கஷாயம்னு விற்கிறது, நெரிஞ்சில் குடிநீர்னு சித்த மருத்துவத்தில் விற்கிறது. இந்த நெரிஞ்சில் குடிநீரை ஒரு அரை தேக்கரண்டி எடுத்து தண்ணீரிலே போட்டு கொதிக்க வைத்து அதை சுண்ட வைத்து கஷாயமாக்கி அதை அன்றாடம் காலையில் குடித்து கொண்டு வந்தால் சிறுநீரகத்தை நாம் நன்றாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு சிறுநீரகத்துக்கென்றே ஒரு மூலிகை இருக்கிறது. அந்த சிறுநீரகத்துக்குரிய மூலிகை நீரடைப்பு, கல்லடைப்பு, நீங்கா குடச்சோலை, பேரிடர் இரத்த கனம் போக்குங்கான் தாண்டி பரிய வேளை துரத்தும் பாரரவ கண்ணாய் சிறிய பீழைக்கு சிதைங்கன்னு சொல்றாங்க. சிறிய பீழை என்று ஒரு மூலிகை இருக்கிறது, லேர்வா லெனேட்டா என்று, ஏர்வா லெனேட்டா என்ற அந்த மூலிகைக்கு பேரு. அந்த மூலிகைக்கு சிறுநீரகத்தை ஆரோக்கியப்படுத்துகிற தன்மை உண்டு. பயப்பட வேண்டியதே இல்லை. சிறுநீரகம் செயலிழக்க துவங்கி இருக்கிறதுன்னா அப்போ என்ன பண்ணணும்? ஆரம்பிக்கிற போதே நெரிஞ்சில், இந்த புனர்வாசி என்று சொல்லுகிற மூக்கரட்டை,
கற்கரைக்கு என்று சொல்லுகிற சிறு பிழை அல்லது சிறிய பிழை, பூளா செடின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, பொங்கலுக்கு காப்பு கட்டுவது என்று நம்ம வீட்டில் கொண்டு வந்து கட்டுறாங்க பாருங்க, அதுதான் சிறு பிழை. இந்த சிறு பிழையிலே கஷாயம், நெரிஞ்சிலே கஷாயம், இவைகளெல்லாம் சிறுநீரகத்தை ஆரோக்கியப்படுத்துகிற ஆற்றல் படைத்தவைகள். அப்போ நெரிஞ்சில் குடிநீர்ல இதெல்லாம் இருக்கிறது, சஷ்டி சூரணத்தில் இதெல்லாம் இருக்கிறது. நாயுருவிக்கு சிறுநீரகத்தை சீர் செய்கிற ஆற்றல் இருக்கிறது. அப்போ இந்த மூலிகைகள் எல்லாம் சிறுநீரகத்தை ஆரோக்கியப்படுத்தும். இவைகளை கஷாயமிட்டு சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்போ நாம் என்ன நினைப்போம், இத்தனை மூலிகைகளை நான் எங்கேருந்து சேகரிக்கிறது, இதை எப்படி சாப்பிடுறது, கஷாயம் போட்டு அன்றாடம் சாப்பிட நேரம் இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு என்று சிறுநீரகத்தை பாதுகாப்ப, பிராஸ்டேட் கிளானுடைய வீக்கத்தை கட்டுப்படுத்த யூரிகோ என்று அன்பு ஃபார்மாவிலே ஒரு தயாரிப்பை உருவாக்கி இருக்கிறார். யூரிகோ யூரினரி சிஸ்டத்தை ஆரோக்கியப்படுத்துவது தான் யூரிகோ. அப்போ ஒருவருக்கு சிறுநீர் சொட்டு சொட்டாக போகிறது, இதை எடுத்துக்கொண்டா சரியா போயிடும். பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டை அது சரி பண்ணி விடுகிறது. ஒருவருக்கு சிறுநீர் சரளமாக வரவில்லை, தடையாக மெல்ல வருகிறது, யூரிகோ எடுத்துக்கிட்டா சரியா போயிடும். சிறுநீரகத்திலே கற்கள் இருக்கிறது, கரைய மாட்டேன் என்கிறது, யூரிகோ எடுத்துக்கிட்டா கரைஞ்சி போயிடும். சிறுநீரக செயலிழப்பினாலே யூரியா கிரியேட்டின் கூடிக்கொண்டே இருக்கிறது, யூரிகோவை எடுத்துக்கொண்டு அதன் கூட சில தாது உப்பு பொருட்களையும் சேர்த்து எடுத்துக்கொண்டா போதும், சரியா போயிடும். ஆரம்ப நிலையில் யூரிகோ ஒன்று போதும் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள. என்ன பண்ணுறது ஐயா, சிறுநீரக செயலிழப்பு வரக்கூடாது, சிறுநீரக கல் வரக்கூடாது, சிறுநீரகத்தை பாதுகாப்பு வைத்துக்கொள்ள வேண்டும், என்ன செய்யுது? இதெல்லாம் அவசியம், இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் குறையாம தண்ணி குடிங்க. அந்த தண்ணியில் சீரகத்தை போட்டு சீரக தண்ணியாக குடிங்க. சிம்பிள். உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் போகிறது, இரவிலே 3-4 முறை சிறுநீர் போகிறது, பகலில் 6 முறைக்கு பதிலாக சிறுநீர் 2 முறை தான் போகுது, அப்புறம் போக மாட்டேன் என்கிறது, இதெல்லாம் சிறுநீரகத்தினுடைய செயலில் இருக்கிற குறைபாடுகளை காட்டுவது. யூரிகோ இஸ் த பெஸ்ட் மெடிசன். அருநீர் இருமலான்னு வள்ளல் வருவான்னு சொல்வார். 6 முறை பகலில் சிறுநீர் போக வேண்டும், இரவில் 1 முறை கூட படுத்த பின்னால் போகக்கூடாது, காலையில் தான் போகணும். ஆனால் சிலர் இரவில் 3-4 முறை போகிறது, தூக்கம் கெட்டு போகிறது. யூரிகோ இஸ் த பெஸ்ட் மெடிசன். சிறுநீரகத்தை சீர்படுத்துவதற்கும், சிறுநீரக செயலிழப்பை ஆரோக்கியப்படுத்துவதற்கும், சிறுநீரகத்தை வளமாகவும் நலமாக பாதுகாப்பதற்கும் மிகச்சிறந்த தயாரிப்பு தான் யூரிகோ. அதை எவ்வளவு சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது? யூரிகோவில் சிறுநீரக செயலிழப்பு இருந்தால் 3 வேளையும், ஒரு வேளைக்கு 30 ml சாப்பாட்டுக்கு முன்னே சாப்பிடணும். அது இனிப்பாக இருக்கிறதே, டயபெட்டிஸ் இருப்பவங்க சாப்பிடலாமா? அது இனிப்பு, சுகர் ஃப்ரீ, அது சுகர் சேர்த்து செய்யப்படாத ஒரு சிரப். அதனால் அதில் சுகர் கூடும் என்ற பயம் தேவையில்லை, டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் சாப்பிடலாம். சரி, சிறுநீரக கற்கள் இருக்கிறது, அது கரைய வேண்டும், அதுவும் சாப்பாட்டுக்கு முன்னர் அந்த யூரிகோவை 3 அது மூடியிலே 3 மூடி அல்லது 30 ml அதை குடிக்கணும். எவ்வளவு நாள் குடிக்கணும்? 1 மாதம் குடித்து விட்டு போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க. 1 மாதம் குடித்து விட்டு போய் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க, எவ்வளவு யூரியா குறைந்து இருக்கிறது, எவ்வளவு கல் கரைந்து இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ளுங்கள். நான் தோராயமாக சாப்பிட சொல்லலையே, ஐ வாண்ட் யூ டு கோ ஃபார் எ டெஸ்ட் அண்ட் வெரிஃபை இட். ப்ரூஃப் இருக்கிறது, அதனால தான் தைரியமாக சொல்லுகிறேன். அப்போ அது குறைந்து விட்டது, கல் அளவு குறைய ஆரம்பிச்சதுன்னா 30 ml மேலே 20 ml எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரக செயலிழப்பு மிருப்ப இயல்பு நிலைக்கு வந்து விடுதுன்னா 30 மில்லிக்கு பதிலாக 20 மில்லி ஆக்கிக்கலாம், 3 வேளைக்கு பதிலாக 2 வேளை ஆக்கிக்கலாம். இதெல்லாம் மருத்துவரை கலந்துக்கலாம். சிறுநீரகத்தை எந்த பாதிப்பும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அன்றாடம் காலையில் 15 அல்லது 20 ml யூரிகோவை ரெகுலராக குடியுங்கள். ஒரு 3-4 மாதம் குடித்து விட்டு போய் உங்கள் சிறுநீரக பரிசோதனை செய்யுங்கள். எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னா ஹாப்பியாக இருங்க. ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரீனல் ப்ரொஃபைல் எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள். நார்மலாக இருக்குதுன்னா ஹாப்பியாக இருங்க. ஆக சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கு என்று என்ன உணவுகள், என்ன மூலிகைகள், என்ன மருந்து என்று 3ஐயும் தரம் பிரித்து சொல்லி இருக்கிறேன்.
தமிழ் கூறும் நல்லுலகம் அன்றாடம் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட காலையில் ஒரு 15 ml யூரிகாவை தொடர்ந்து ஒரு 3-4 மாதம் சாப்பிட்டு சிறுநீரகத்தை ஒரு ஓவரால் பண்ணுகிறது. சிறுநீரகத்தை ஆரோக்கியப்படுத்திக் கொண்டு நலமுடன் தமிழ் கூறும் நல்லுலகம் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.